மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேஜில் பிரச்சனைனா என்னன்னாக்கா, மொதல் பிரச்சனை பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் ஒரு கொழுப்பு கட்டி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், தொண்டையில் இதனால் தொண்டையில் ஒரு வீக்கம், இல்லை தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தைராய்டு வீக்கம், இந்த வீக்கங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களாக இருந்தாங்கன்னா விந்தணுவில் இல்லை அந்த சொல்லுவாங்களே டெஸ்டிஸில் கொழுப்பு அடைப்பு என்பது ஏற்படும். அதனால் ஒரு வீக்கம் என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீட்டுக்காக வாகனத்துக்காக விரயம் என்பது உண்டு. ஸோ இதுதான் மேஷராசிகள் இந்த குரு பயிற்சியில் உள்ள விஷயம். இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், முதல் விஷயம், உங்கள் கையால் நெய் விளக்கு ஏற்றணும். ராமர் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி பாருங்கள், இந்த விஷயம் சரியாகும். ரெண்டாவது ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா, உங்கள் கையில் இருந்து இல்லை நீங்கள் ஒரு இனிப்பு தானம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் பொருளாதாரம், மருத்துவ விரயம், சர்ஜரிக்காக, குறிப்பாக சர்ஜரிக்காக யாராவது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கூப்பிட்டா, இல்லை என்றால் செய்தால் பலிக்காது. உங்களை தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு தகவல் சொன்னாங்கன்னா, சர்ஜரிக்காக, குறிப்பாக அறுவை சிகிச்சைக்காக உங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு பொருளாதார உதவி என்பது செய்யுங்க. இல்லை யாரோ உங்கள் ஃப்ரெண்டு வண்டி நின்று போச்சு, இல்லை பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை பெட்ரோல் போட முடியல அப்படின்னு சொன்னான்னா சும்மானாலும் ஒரு 100 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விடுங்க. இந்த 2 பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும்.